Hello friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற poem Am Every Woman written by Rakhi Narini Shrek. இதில் Am Every Woman என்ன அர்த்தம்னா நான் எல்லா பெண்களையும் போல அப்படின்னு சொல்லி அர்த்தம். நான் தான் எல்லா பெண்களும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஆனால் உண்மையிலே இதுக்கு என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னா எல்லா பெண்களும் என்னை போல அப்படிங்கிறது அதுக்கு மீனிங். இந்த poem என்ன சொல்லுதுன்னா விமனை பற்றி, விமன் எம்பவர்மெண்ட்டை பற்றி சொல்லுது. This poem talks about the multifaceted nature of women. Today's women are empowered, brave, strong and resolute. They are always ready to take up new ventures. They are persistent and work tirelessly to prove what they are capable of. Women have to be treated respectfully for the growth of a nation. ஸோ இந்த போம் எதை பற்றி சொல்ல போகுது அப்படின்னா மல்டிஃபேசட்டட் நேச்சர் ஆஃப் உமன், அதாவது பன்முகங்களை கொண்ட பெண்களின் குணாதிசயத்தை பற்றி சொல்ல போகுதான் இந்த போமை. இந்த காலத்து பெண்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா ரொம்ப திறமை மிக்கவங்களாக இருக்காங்க, ரொம்ப தைரியமானவங்களாகவும் ரொம்ப ஒரு வலிமையானவங்களும் இருக்காங்க. அதே மாதிரி ரெசலேட்னா என்ன அர்த்தம்னா ஒரு விஷயத்தை வந்துட்டு திடனாக செய்து முடிக்கக்கூடியவர்களாகவும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க எப்பயுமே வந்துட்டு புது புது விஷயங்களை நம்ம செய்கிறதுக்கு அவங்க எப்பயுமே ரெடியாக இருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் ஒரு விஷயத்தை தொடர்ந்து கஷ்டப்பட்டுனாலுமே கூட ஒரு வேலையை வந்துட்டு டயர்டாக இருந்தாலும் கூட அவங்க அதை தொடர்ந்து அதை பண்ணி எதை ப்ரூவ் பண்ண ஆசைப்பட்றாங்கன்னா எங்களாலேயும் முடியும் அப்படிங்கிறத இந்த உலகத்துக்கு ப்ரூவ் பண்ண ஆசைப்பட்றாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லா பெண்களையும் நம்ம மரியாதையாக நடத்த வேண்டும். எதற்காக அப்படின்னா இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. A woman is beauty innate, a symbol of power and strength. She put her life at stake. She is real, she is not fake. இதில் போய்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட் பேராகிராஃபில் விமன் வந்துட்டு பிறவியிலேயே ரொம்ப அழகானவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னேட் அப்படின்னா பிறவியிலேயே வந்துட்டு பெண்கள் வந்துட்டு அழகானவர்கள். அவர்கள் வந்துட்டு எதுக்கு சிம்பிளாக இருக்கிறாங்க, அதாவது எதுக்கு அவங்க வந்துட்டு ஒரு சாட்சியாக வாழ்கிறாங்க அப்படின்னா ஒரு பவர், அதாவது ஒரு வலிமையினாலையும் ஒரு ஸ்ட்ரென்த்துனாலையும் வந்துட்டு அவங்க ஒரு சிம்பிளாக இருப்பாங்க. நம்ம பெண்ணால் என்ன அர்த்தம் அப்படின்னா பவர் அண்ட் ஸ்ட்ரென்த்துன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷீ புட் ஹர் லைஃப் அட் ஸ்டேக். இதில் ஸ்டேக் அப்படின்னா என்ன சொல்கிறதுனா பங்கு சந்தைன்னு சொல்லுவாங்கள்ல, பங்குன்னு சொல்லுவாங்களா அது. ஸோ அவங்க வாழ்க்கையை இதுக்கு உண்மையிலே வந்துட்டு பங்கு சந்தையில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வாழ்க்கையை வந்துட்டு அவங்க ரிஸ்க்காக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க வாழ்க்கையை அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அவங்க உண்மையானவங்க, பொய்யானவங்க இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஷீ இஸ் ரியல், ஷீ இஸ் நாட் ஃபேக். ஸோ அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா விமன் வந்துட்டு பிறவிலே அழகானவங்க, அவங்களுக்கு ரொம்ப பவரும் இருக்குது, ஸ்ட்ரென்த்தும் இருக்குது, அவங்கவுங்க வாழ்க்கையை பணையம் வைக்கிறாங்க, அவங்க ரொம்ப உண்மையானவங்க, பொய்யானவங்க கிடையாது அப்படின்னு சொல்ல வராங்க முதல் பேராகிராஃபில். The summer of life she is ready to see in spring. She says, spring will come again, my dear. Let me care for the ones who are near. She is the woman, she has no fear. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சம்மர் ஆஃப் லைஃப், இதில் வந்துட்டு வாழ்க்கைங்கிற கோடை காலத்தில் இவங்க எப்படி இருக்காங்களாம், எப்படி சொல்கிறாங்கன்னா ஒரு வசந்த காலம் வரும் அப்படிங்கிறத நோக்கியே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இதுக்கு என்ன அர்த்தம்னா கோடை காலம்னா வந்துட்டு நமக்கு எப்படி சம்மராக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கஷ்டமான சூழ்நிலைகளையும் அவங்க வசந்த காலத்தை நோக்கியிருக்காங்க. வசந்த காலம்னா லிட்டரலாக கிளைமேட்டில் என்ன சொல்ல வராங்கன்னா கோடை காலம்னா கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலையில், வசந்த காலம்னா கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். ஸோ அவங்க கஷ்ட காலத்துலேயும் கூட நல்ல காலம் வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஷீ சேஸ், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்ப்ரிங் வில் கம் அகெயின், மறுபடியும் வசந்த காலம் வரும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தடவையும் அவங்களுக்குள்ளேயே அவங்க சொல்லிக்கிறாங்க. அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு அவங்க சொல்கிறாங்க கண்டிப்பாக ஒரு நல்ல காலம் நமக்கு வராமையாக போகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. லெட் மீ கேர் ஃபார் த ஒன் ஹூ ஆர் நியர். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்கிட்ட இருக்கிறவங்கள நான் நல்லபடியாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு விமன் சொல்கிறாங்க. அப்படி சொல்கிற பெண்கள்லாம் யாருன்னா பயமே இல்லாத பெண்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா கோடை காலத்துலேயும் இவங்க வசந்த காலத்துக்காக காத்திருக்கிறாங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலும் கண்டிப்பாக வசந்த காலம் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அப்படி வசந்த காலம் வர்ற வரைக்கும் என் கூட இருக்கிறவங்களை நான் நல்லபடியாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்படி சொல்கிறதுனால இவங்க உண்மையிலேயே பயமறியாத பெண்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ராங் இஸ் ஷீ இன் ஹர் ஃபெய்த் அண்ட் பிலீவ்ஸ். Persistence is the key to everything, says she. Despite the sighs and groans and moans, she is strong in her faith, firm in her belief.
ஸோ அவங்க உண்மையிலேயே அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறாங்கன்னா அவங்க வலிமையானவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு நம்பிக்கை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபெய்த்னா ஒரு விஷயத்துக்கு மேலே நம்பிக்கை. ஸோ ஃபெய்த்னாலும் பிலீஃப்னாலும் நம்பிக்கை தான். ஸோ ஒரு விஷயத்துக்கு மேலே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக நம்பிக்கையாக இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, எப்பயுமே அவங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னா பெர்சிஸ்டன்ஸ் இஸ் த கீ டு எவ்ரிதிங். இல்லை பெர்சிஸ்டன்ஸ் என்னென்னா தொடர்ந்து ஒரு விஷயத்தை வந்துட்டு தொடர்ந்து பண்ணுறது. ஸோ ஒரு விஷயத்தை நம்ம தொடர்ந்து பண்ணால் எல்லாமே வந்துட்டு நல்லபடியாக அமையும்ங்கிறது தான் அவங்களோட ஒரு மந்த்ரா மாதிரி அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இந்த மந்த்ராலாம் அவங்க எப்படி சொல்லிக்கிறாங்கன்னா ஷைஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஒரு பெருமூச்சு விட்டுட்டு இருக்கப்போ கூட அந்த சொல்கிறாங்க. அவங்க வந்துட்டு என்ன தான் வந்துட்டு ஒரு பெருமூச்சு விட்டுட்டு இருந்தாலும் வலியில் கத்திட்டு இருந்தாலுமே கூட எந்த ஒரு கஷ்டத்தினாலும் அவங்க முணுமுணுத்துட்டு இருந்தாலும் கூட அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தொடர்ந்து ஒரு விஷயத்தை போராடிக்கிட்டே இருக்கணும், அதுதான் வந்துட்டு எல்லாத்துக்கும் நல்ல ஒரு வழியை காட்டும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. அவங்களோட நம்பிக்கையிலேயே ரொம்ப திடனாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபேர்ம்னா அப்படின்னு என்ன அர்த்தம்னா திடனா. ஸோ அவங்களோட நம்பிக்கையில் அவங்க திடனாக இருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அவங்களோட நம்பிக்கை மேலே ரொம்ப ஒரு திடனாக இருக்கிறாங்க. அவங்க என்ன தான் வந்துட்டு நடந்தாலும் கூட ஒரு கஷ்டத்துலேயும் கூட வலியிலையும் கூட அவங்க முணுமுணுத்துட்டு இருந்தாலும் கூட தொடர்ந்து ஒரு காரியத்தை பண்ணுறது தான் நமக்கு நல்ல வழியாக கூட்டிகிட்டு போகுன்ற ஒரு ஃபெய்த்தில் அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஷீ இஸ் அ லைனஸ், டோன்ட் மிஸ் வித் ஹர். ஷில் நாட் ஸ்பேர் யூ இஃப் யூ ஆர் அ பிராங்ஸ்டர். டோன்ட் எவர் ட்ரை டு saw her pride, her self-respect. She knows how to thaw you, saw you, beware. So beware. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க ஒரு பெண் சிங்கம் மாதிரி அவங்கக்கிட்ட பிரச்சனை பண்ணாதீங்க அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது சேட்டை பண்ணீங்க, ப்ராங்க்ஸ்டர் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கள்ல, ப்ராங்க் பண்ணுவாங்கள்ல, பெரிய ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ண நமக்கு தெரியும் இல்லை ப்ராங்க்ஸ்டர்ஸ்னால் யாருன்ட்டு, அந்த ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சுட்டு காமெடி பண்ணுறன்ற பேரில் ப்ராங்க் பண்ணிகிட்டு இருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி எதுவுமே நீங்கள் பண்ணீங்க, அவங்கள ஏதாவது கஷ்டப்படுத்துனீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்துட்டு பொறுத்துக்கிட்டு உங்களை விட்டுட்டு போக மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் அவங்களோட பெருந்தன்மையும் ப்ரைடு அப்படின்னா என்னென்னா ஒரு பெருமிதமான ஒரு விஷயத்தையும் அவங்களோட சுயமரியாதையும் நீங்கள் என்ன பண்ணணும், பார்க்கணுன்னு நினைக்காதீங்க. ஏன்னா அவங்க உங்களை அப்படின்னு என்னென்னா உருகிறது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களை நேர்லேயே சந்தரிப்பாங்க. அப்படின்னா உங்களை உருக்கிடுவாங்க. ஸோ கலோக்கியெல்லாம் என்ன சொல்லணும்னா உங்களை வந்துட்டு கொலன்னு ஆக்கிடுவேன்னு சொல்லுவாங்கள்ல, அடித்தவனை கொலன்னு ஆக்கிடுவேன்ட்டு, அந்த மாதிரி தான் வந்துட்டு இவங்க சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்க உங்களை வந்துட்டு கொலன்னு ஆக்கிடுவாங்க, உங்களை நேராக கவனிச்சுப்பாங்க, பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அதில் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க ஒரு லைனஸ் அவங்கக்கிட்ட நீங்கள் மோதாதீங்க. ஒருவேளை நீங்கள் ஏதாவது பிரச்சனை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களை விட்டே வைக்க மாட்டாங்க. அவங்களோட ஒரு பெருமையான விஷயத்தையும் அவங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்டையும் நீங்கள் பார்க்கணுன்னு நினைக்காதீங்க. ஏன்னா அவங்களுக்கு உங்களை எப்படி வந்துட்டு எப்படி சொல்கிறது உருக்குறதுன்னு தெரியும், உங்களை அவங்க பார்த்துப்பாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவங்க கூட சண்டைக்கு போகாதீங்க, ஜாக்கிரதையாக இருங்க அப்படிங்கிறாங்க. She is today's woman dear. Love her, respect her, keep her near. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க தற்கால பெண்மணி டியர் அப்படின்னு சொல்கிறாங்க. தற்கால பெண்மணி அவங்க டியர்னால் அவங்க எல்லாரையும் சொல்கிறாங்க, லீடர் எல்லாரையும் சொல்கிறாங்க. அவங்க தற்கால பெண்மணியாக இருக்கிறாங்க. அவங்கள அன்பு செலுத்துங்க, மரியாதை செலுத்துங்க, உங்ககிட்டயே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் பெண்களை வந்துட்டு மரியாதை கொடுங்க, அவங்க எமோஷன்ஸ்க்கு மரியாதை கொடுங்க, அவங்கள நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். அதாவது ஒரு ஹெல்ப்புக்காக இல்லை ஏதாவது ஒரு விஷயத்துக்காக அவங்களை கூப்பிட்றாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுங்கள், அவங்க கூடவே இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்களுக்கு துணையாக இருந்து அவங்கள நீங்கள் வலிமைப்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம போயட்டஸ். ஆத்தர் இன்ஃபர்மேஷன். ராக்கி நாரியானி ஷ்ரிக் இஸ் அன் academician with a passion for writing poems as a medium of self-expression. ஸோ அவங்க அகாடமிஷியன் அப்படின்னா அவங்க எப்படின்னா அந்த ஏதோ ஒரு அகாடமி வச்சுருக்காங்க போல், கல்வியியல் சம்மந்தப்பட்ட ஒரு அகாடமி அவங்க வச்சுருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு எவ்வளோ ஒரு ரைட்டிங் மேலே எவ்வளோ ஒரு ஆர்வம்னா அவங்க வந்துட்டு இது ஒரு செல்ஃப் எக்ஸ்ப்ரெஷனுக்காக தான் வந்துட்டு இந்த போயம்ஸ்லாம் எழுதுகிறாங்க. ஷீ இஸ் அ போஸ்ட் கிராஜுவேட் வித் அ பேச்சுலர் டிகிரி இன் எஜுகேஷன். ஸோ அவங்க என்னென்னா ஒரு மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்காங்க இதில் எஜுகேஷனில், அதுவும் இல்லாமல் போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருக்காங்க. ஸோ எம்ஏ எஜுகேஷன் நினைக்கிறேன், எம்ஏ இங்கிலீஷ் லாங்குவேஜ்னு ஒன்று இருக்கும். ஸோ அதில் அவங்க முடிச்சிருக்கிறாங்க போல். டிஸ்கஷன் செஷன். இந்த போமில் நான் கற்றுக்கிட்டது என்னென்னா விமன் எம்பவர்மெண்ட்டை பற்றி தான் இந்த போமில் நான் கற்றுக்கிட்டேன். இன்ஃபேக்ட் இந்த யூனிட்டே வந்துட்டு விமன் எம்பவர்மெண்ட்டை பற்றி தான் நான் நினைக்கிறேன். ஸோ விமன் எப்படிப்பட்டவங்க, அவங்கள ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், அவங்க எவ்வளோ ஸ்ட்ராங்கானவங்க நான் கற்றுக்கிட்டேன். நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. அதே மாதிரி நீங்கள் எந்த சூழ்நிலையில் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை நீங்கள் விமன் எந்த சூழ்நிலையில் வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்.
A rhyme scheme is the pattern of sound that repeats at the end of a line or stanza. ரைமிங் ஸ்கீம் அப்படின்னா என்னென்னா அது ஒரு பேட்டர்ன் ஆஃப் சவுண்ட்ஸ். அது எங்கே ரிப்பீட் ஆகும்னா ஒரு வாக்கியத்தோட இறுதியிலையோ இல்லை ஒரு ஸ்டான்ஸாவோட இறுதியிலையோ ரிப்பீட் ஆகும். அதுதான் ரைமிங் ஸ்கீம். Free verse is a open form of poetry which in its modern form arose through the French verse libre form. It thus tends to follow the rhythm of natural speech. Free verse அப்படிங்கிறதுனா பொயட்ரியிலே ஒரு ஓப்பன் ஃபார்ம். இது வந்துட்டு எதுலேருந்து வந்திருக்கு அப்படின்னா ஃப்ரெஞ்சிலேருந்து வந்திருக்கு. அதுக்கு பேர் என்னென்னா லிபரே ஃபார்ம். லிபரே ஃபார்ம் அப்படின்னா நம்ம ஃப்ரீயாக வந்துட்டு எழுதிக்கலாம். நம்மளோட ஆத்தரோட இஷ்டப்படி எந்த ரைமிங் ஸ்கீமும் யூஸ் பண்ணாமல் ஃப்ரீயாக எழுதிக்கலாம். அதான் இட் டஸ் டென்ஸ் டு ஃபாலோ த ரிதம் ஆஃப் அ நேச்சுரல் ஸ்பீச். நம்ம எப்படி பேசுகிறோமோ அந்த மாதிரியே வந்துட்டு போம் எழுதுவாங்க. அதுதான் நேச்சுரல் ஸ்பீச்சோடு எழுதுவாங்க. அதுதான் ஃப்ரீ வேர்ஸ். அதுக்கு பிளாங்க் வேர்ஸ் அப்படின்னும் சொல்லுவாங்க. இந்த போமோட ரைமிங் ஸ்கீம் ஃப்ரீ ரைம். ஸோ பொயட் வந்துட்டு எந்த பர்டிகுலர் ரைமிங் ஸ்கீமையும் ஃபாலோ பண்ணி இதில் எழுதலை. ஸோ இந்த போமோட ரைமிங் ஸ்கீம் வந்துட்டு ஃப்ரீ ரைம். இந்த போமில் இருக்க ரைமிங் வேர்ட்ஸ் என்னென்னா இன்னேட், ஸ்டேக், ஃபேக், டியர், நியர், ஃபியர், ஹெர், prankster. ஸோ இதுதான் இந்த போமில் இருக்க ரைமிங் வேர்ட்ஸ். Alliteration, the use of the same letter or sound at the beginning of words that are close together. அதாவது ஒரே வார்த்தை இல்லை ஒரே உச்சரிப்புடைய வார்த்தையை தொடர்ந்து வர வார்த்தைகளில் முதல் எழுத்தாக வந்திருந்ததுன்னா அதுதான் அலிட்ரேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் பிக்கி ப்ராப்ளம் அப்படிங்கிறதுல பிபி அப்படிங்கிறது தொடர்ந்து வருது. இதுதான் அலிட்ரேஷன். அலிட்ரேஷன் இந்த போமில் இருக்க அலிட்ரேஷன் என்னென்னா த சம்மர் ஆஃப் லைஃப் ஷீ இஸ் ரெடி டு சி இன் ஸ்ப்ரிங். இதில் சம்மர், ஷீ, சி, ஸ்ப்ரிங் இதெல்லாம் எஸ்ல ஆரம்பிச்சிருக்கு. இது ஒரு அலிட்ரேஷன். அடுத்து she says spring will come again my dear. இதில் வந்துட்டு she says spring yes. ஸோ இது ஒரு alliteration. Says she despite the shies and groans and moans. இதில் வந்துட்டு says she shies. இதில் வந்துட்டு yes ரிப்பீட் ஆயிருக்கு. அடுத்து வந்துட்டு she is strong in her faith, firm in her belief. இதில் வந்துட்டு sheக்கு yes, strongக்கு yes. அதே மாதிரி ஃபெய்த் ஃபார்ம் இருக்குல்ல அதில் வந்துட்டு எஃப் வந்துட்டு ரிப்பீட் ஆகிருக்கு. ஈவன் வந்துட்டு ஹெர் கூட ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ இது ஒரு அலிட்ரேஷன். கிளாசரி, ரெசல்யூட், அட்மைரலி பர்பஸ்ஃபுல், மன உறுதி மிக்க. ஷீ இஸ் அ ரெசல்யூட் உமன். அவள் ஒரு தீர்க்கமான பெண். பெர்சிஸ்டன்ட், கண்டினியூஸ்லி டூயிங் சம்திங், விடாமுயற்சி. திஸ் லேடி இஸ் பெர்சிஸ்டன்ட் இன் ஹர் ஒர்க். இந்த பெண் தன் வேலையில் விடாமுயற்சியுடன் இருக்கிறார். இன்னேட், இன்பார்ன், நேச்சுரல், பிறவியிலேயே. ஷீ இஸ் அன் இன்னேட் ஜீனியஸ். அவள் ஒரு பிறவி மேதை. ஸ்டேக், லைக் அன் இன்வெஸ்ட்மெண்ட், பங்கு. ஷீ இன்வெஸ்டட் இன் ஸ்டேக். அவள் பங்குகளில் முதலீடு செய்தாள். ஷைஸ், டு லெட் அவுட் அ லாங் டீப் பிரெத், பெருமூச்சு. ஷீ சைஸ் ஆஃப்டர் ஃபினிஷிங் ஹர் ஒர்க். அவள் வேலையை முடித்துவிட்டு பெருமூச்சு விடுகிறாள். groans, to make deep sad sound because you are in pain. வலி காரணமாக ஒலி எழுப்பு. she groans of backache. அவள் முதுகு வலியால் முனகினாள். moans, to make low sound, முணுமுணு. she moans about her labor. அவள் தன் உழைப்பை பற்றி புலம்புகிறாள். spare, leave, விட்டுவிடு. she spare for her children. அவள் தன் குழந்தைக்காக ஒதுக்கி வைக்கிறாள். pride, the feeling of pleasure, பெருமை உணர்ச்சி. she is proud of her job. அவள் வேலையை பற்றி பெருமிதம் கொள்கிறாள். thaw, make something become a soft or liquid, உருகு. she shout as her bones thaw. அவளது எலும்புகள் கரைவது போல அவள் கத்துகிறாள். இந்த சேனலில் நான் டிஎன் சிலபஸ் இங்கிலீஷ் லெசன்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணுவேன். நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த லெசன்ஸை வாட்ச் பண்ணி இதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்குது, இதில் இந்த இடத்துல எப்படி வந்திருந்தா இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். விமர்சனங்கள் வரவேற்கப்படுகிறது. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா இந்த சேனலில் வந்துட்டு நீங்கள் அனுப்பி அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அனுப்பி ஷேர் பண்ணிக்கோங்க. விஷிங் யூ abundance in knowledge. Thank you so much.